சிவா நல்லா பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் தான் ப்ரோ நல்லா இருக்கு. பார்ட் 1 நீ கம்பேர் பண்ண வேண்டாம். கண்டென்ட்டே இல்லாம ஒரு கண்டென்ட் கொடுத்த மாதிரி விஜய் சேதுபதி தான். சூதுகம் 1 பார்த்தப்போ நமக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீல்ல ஒரு பாதியாவது கொடுத்துருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா செம்ம தலைவலி, செம்ம இரிட்டேட். ஓகேங்களா, கண்டென்ட்டே இல்லாம ஒரு கண்டென்ட் கொடுத்த மாதிரி இருக்கு. அதாவது சூதுகம் 1ல இருக்க கான்செப்ட், அவங்க திருடு அந்த ஒரு ஃபீல் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அந்த கேங்கே ஒரு என்கேஜிங்கா டோட்டலா சொதப்பிருக்காங்கன்னு தோணுது. காமெடியா இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்து செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஃபுல் ஆகாது. ஆனா இந்த படத்துக்கு ஓகே தான், ஓரளவுக்கு பண்ணிருக்காங்க. கிளைம் நிறைய இடத்துல சிரிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க கிளைமேக்ஸ் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு, நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. கிளைமேக்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. மக்களுக்கு கருத்து சொல்ல வந்திருக்காங்க. அது வந்து இப்போ நம்ம அரசியல்ல எப்படி இருக்கோ அது சுச்சுவேஷன் சொல்லியிருக்காங்க. இலவசம் வந்து கொடுத்துட்டு எப்படி நம்மள இது பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பரா இருக்கு. எண்டில் ரொம்ப கிளைமேக்ஸ் டச்சிங்கா இருந்தது. மக்களுக்கு சொல்ல வந்திருக்காங்க. காமெடி பிளஸ் நல்லா இருந்தது. சிவாவோட ஆக்ஷன் நல்லா இருந்தது. டக்குன்னு முடிஞ்சிச்சு. ஒரு சில வேலைப்பாடுகள்லாம், அதாவது அதை எப்படி கட்சியில் அப்பல ஏமாத்துறாங்க, என்ன பண்றாங்க, அந்த மாதிரி சொல்றாங்க. பட் நிறைய இடத்துல பெரிய சுவாரஸ்யமாலாம் இல்லை. நிறையா சுட்டிகிட்டே இருக்காரு, யார் மேலே படலை, அந்த மாதிரிலாம் இருக்கு. ஓகே, காமெடிலாம் சிரிப்புற மாதிரி இருந்துச்சு. அவங்க ஃபைட் பண்ணாங்களா, ஃபைட் சீனே காமெடி மாதிரி பண்ணாங்க. போன தடவை வந்த பிரம்மாவுக்கும் இந்த தடவை வந்த பிரம்மாவும் பாவம். அந்த பிரம்மாவோட கேரக்டர் எவ்வளோ வேற லெவலில் இருந்துச்சு. இந்த தடவை டம்மி பண்ணாங்க பிரம்மாவை. கதை இல்லை, காமெடி இந்த பேர்ல ஏதோ ஒன்று மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கான்செப்டா டோட்டலா வேற மாதிரி கொண்டுட்டு போகாம ரொம்ப கவலைப்பட்டாங்க. நல்லாவே படமே லாக்டாஸ். நான் என்னைக்குமே எந்த படத்தையுமே படம் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க அதோட உழைப்பு எனக்கு கண்டிப்பா புரியும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு ரொம்ப தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு போரிங் இல்லாம போச்சு. அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு இது. ஓகே, பார்ட் 1ல வந்து நமக்கு விஜய் சேதுபதி வந்திருந்தாரு. இப்போ விஜய் சேதுபதி கொஞ்சமா காட்டியிருக்காங்க. ஓகே, அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. காமெடியா காட்டியிருக்காங்க. அது கொஞ்சம் நமக்கு ஆக்ஷன் மாதிரி இருக்கும். இது காமெடியா காட்டியிருக்காங்க. ஃபைனல்ல சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு காமெடி பெருசா இல்ல. ஃபர்ஸ்ட் தான் ப்ரோ நல்லா இருக்கு. செகண்ட் சுத்தமா அதுல இருந்து அந்த கூடவே அந்த ஹீரோயின் கேரக்டர் வர மாதிரி எல்லா கேரக்டருமே அதுல இருக்கிற மாதிரி தான் இருக்கு ரெஃபரன்ஸ். பட் அதுல ஒர்க் அவுட் ஆச்சு நல்லா. இதுல சுத்தமா இருக்கட்டும். காமெடி சுத்தமா இல்ல. மியூசிக் ஓகே, ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த படமும் காமெடியா தான் இருக்கு. ஆனா காமெடியில ஒரு சில விஷயங்கள நம்ம எதிர்பார்ப்போம். ஆக்சுவலி வந்து வேற ஏதாவது டைட்டில் வச்சு விட்டுருந்தா கூட ஓரளவு ஓகே ஆயிருக்கும் போல. ஏன்னா சூதுகம் 2 அப்படின்னு சொல்லும் போது 1ஓட இம்பாக்ட் இதுல வந்து கம்பல்சரியா நம்ம அந்த எதிர்பார்ப்புல தான் வரும். அந்த எதிர்பார்ப்பு சுத்தமா திருப்திப்படுத்தவே இல்லையோன்னு தோணுது. ஏதோ பேருக்கு தமிழ் படம் 2 இது வந்து ஒரு 3, 4 அந்த மாதிரி வச்சிருந்திருக்கலாம். அந்த மாதிரிதான் இருந்தது. சீரியஸாவே ஒரு சூதுகமோட அந்த ஒரு ஃபார்மேட்டே இல்லாத மாதிரி இருந்தது. ஏனோ தானோன்னு இருந்த மாதிரி, எதுலையுமே கதை இல்ல. ஒரு ரொம்ப சின்சியரா இருக்கிற மாதிரி எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. சிரிப்பே லாஸ்டா இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு 2-3 இடத்துலதான் ப்ரோ சிரிச்சோம். அரசியல் கண்டென்ட்டை வச்சு பண்ணதுனால சிரிப்பு வந்ததே தவிர மற்றபடி படத்துல வேற ஒண்ணுமே எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல ப்ரோ. அதனாலதான் ரொம்ப ஃபீல் பண்றேன். ஆக்சுவலி சூதுகம் 1ஓட கான்செப்ட் என்னன்னா, நல்ல திருடனா இல்ல உண்மையில அவங்க நல்லவங்களான்னு தெரியாத அளவுக்கு இருக்கும். அதே சேம் கான்செப்ட் தான். ஆனா அது இவ்வளவு முக்கியா கொண்டுட்டு வர வேணாமே அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது. அது ரேபிட்டோ வச்சு யூஸ் பண்ண அந்த ஒரு கான்செப்ட் எனக்கு புரியல. மற்றபடி ஓகே தான். பார்ட் 1 நீங்க கம்பேர் பண்ண வேண்டாம். படம் ஒரே கனெக்ஷன் தான். அது சூதுகம் 1, இது சூதுகம் 2 அவ்வளவுதான் கனெக்ஷன். மற்றபடி ரிப்பீட்டடா சீன் வருது. அதே மாதிரி சீன்ஸ் நல்லா இருக்கு. அதுல என்னென்ன சீன்ஸ் இருக்கு அந்த மாதிரி கேரக்டர் இருக்கோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. சிவா வந்து விஜய் சேதுபதி ஈக்குவலா டஃப் கொடுத்த மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு ஒருத்தர் கம்பேர் பண்ணல. இவரோட இதை அவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டார். போற பணத்துக்கு இல்லை. விஜய் சேதுபதி எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கான்னு தெரியும். அவர் கேரக்டர் வேற, அவர் ஸ்டைல் வேற. இவர் ஸ்டைலுக்காக பண்ணிட்டார். ஆனா தமிழ் படம் 3 சொன்னாங்களே அந்த மாதிரிலாம் இல்ல. இவருக்கு நல்லா தான் பண்ணிருக்காரு. ஸ்டோரியா அப்படி இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஸ்டோரியெல்லாம் பெருசா இல்லை. சும்மா நம்ம பழைய கதை மாதிரி தான். அந்த சூதுகவன்ல கூட ஒரு சுவாரஸ்யம் இருந்துச்சு. இதுல அதே மாதிரி 2-3 கேரக்டரா ட்ரை பண்ணி அதுல என்னென்ன சீன்ஸ் இருக்கோ அதை வேற மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. ரிப்பீட்டடா ஒரு படம் பார்த்த மாதிரி இருக்கு. அவர் படத்தை இவங்க காப்பி பண்ணா அப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஏன்னா காப்பி அளவுக்கு இல்லை. ஸோ ட்ரை பண்ணிருக்காங்க. எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்குமா? ஒரு சில பேர் காமெடி பார்க்கறவங்க கண்டிப்பா பிடிக்கும். காமெடியா பார்க்கணும் வந்தாங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும். மற்றபடி தமிழ் சினிமா நிறைய ரிவீல் பண்றாங்க. அந்த மாதிரி நான் ரிவீல் பண்ணதுக்குலாம் ஓகே தான்.
படத்தை நம்ம ரிவீல் பண்றதுக்காக இல்ல, கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. உழைச்சதுக்காக ஓகே. நீங்க கொடுக்குற காசுக்கு ஓரளவுக்கு ஓகே தான். ஓகே பார்க்கலாம். இல்ல அது செட் ஆகாது. விஜய் சேதுபதி தான். சிவா நல்லா பண்ணியிருக்காரு. காமெடியா போகுது. கிளைமேக்ஸ்ல வேற லெவல்ல இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஜஸ்ட் காமெடியா போகும்னு பார்த்தா கடைசியில சூப்பரா இருந்துச்சு. எண்ட்ல வேற லெவல்ல சொல்லியிருந்தாங்க. அந்த டச்சிங்கா இருந்தது. சாங் ஓகே தான். அந்த சாங் நமக்கு வந்து கருத்து என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறது புரிஞ்சுது. காமெடியா போகும்னு பார்த்தா கடைசியில வந்துட்டு மக்களோட இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சூப்பரா இருக்கு. மக்கள் புரிஞ்சுக்கணும். அதுதான். செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா இருக்கு. ரேட்டிங் 4 போடலாம் ஷூரா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.